ஐம் வெரி வெரி ஹாப்பி. ஆக்சுவலி எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. தென் ரியோ, நான் இது எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், ஹீ இஸ் த பெஸ்ட் கோஸ்டர் ஐ ஹவ் காட். நான் கொஞ்சம் படம் தான் பண்ணியிருக்கேன், பட் ஹீ இஸ் த பெஸ்ட் தட் ஐ காட். அப்புறம் ஐயோ மாத்தேஷ் அண்ணா இவங்க வந்து ஐ டோல்ட் திஸ் பிஃபோர், இவங்க வந்து எல்லாரும் கிண்டல் பண்ணுவேன். ஹீரோயினுக்கு மட்டும்தான் லைட் போடுவேன், நல்லா ஃப்ரேம் போடுவேன், அவங்கள மட்டும்தான் அழகாக காட்டுவேன். ரியோ எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ படம் பார்த்ததுக்கப்புறம் ஐ ஃபெல் வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா அழகாக தான் காட்டியிருந்தேன். ஸோ யா. தென் சித்து அண்ணா இஸ் லைக் ஜோலியும் வி ஹாவ் ஒர்க் இன் த செகண்ட் ஃபிலிம். ஜோ எனக்கு கெரியர்லே பெஸ்ட் சாங் கொடுத்த படம். இட் ஹாவ் டன் ஸோ மச் ஃபார் மீ. இப்போவுமே என்ன வீடியோ வந்தாலும் உருகின்னு தான் போட்டிருக்கேன். ஸோ he is something very he's like my brother, he's like a family. So I would like to thank you. Then Varun, we are also working for the second time. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு என்ன சொல்லணும் தெரியல. ஸோ யா, I want to thank all for coming here and yeah, thank you. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சக்தி, உங்கள்கிட்ட வந்துட்டு இப்போ ஒரு கேள்வி கேட்டே ஆகணும். உண்மையிலே சொல்லுங்க, சிவனா சக்தியா? both. ஸோ எஸ், தேங்க்யூ ஸோ மச் மாளவிகா, மனோஜ். பிரெயின் ஆஃப் த மூவின்னு சொன்னாங்க, அதை நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். சிவகுமார் முருகேசன், ரைட்டர் ஆஃப் திஸ் மூவி, அவர் கூட நான் அதை ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அவரும் தான் இந்த பிரெயின் ஆஃப் த மூவி. நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணேன். நிறைய பேர் ஒரு விஷயத்த சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். நிறைய பேர் கேப்டன் ஆஃப் த ஷிஃப்ட்னு சொல்லும்போது எனக்கு ஒரு தோணும், நான் அங்கே அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது, இல்லை எல்லாரும் சேர்ந்து தானே பண்ணாங்க, அப்புறம் எப்படி அதை கேப்டன் ஆஃப் த ஷிப்னு ஒருத்தரை மட்டும் தனியாக சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, படத்தை முடிக்கும்போது தோணுச்சு, இல்லை சொல்லலாம், தப்பு இல்லை, கேப்டன் ஆஃப் த ஷிப்னு டைரக்டராக சொல்லலாம், அந்த அளவுக்கு வழி இருக்கும், அதனால் பிரச்சனை இல்லை, அப்படி சொல்லலாம்னு தோணுச்சு. நண்பன் கேஜி பிரிஸ்டான், ரொம்ப நல்லா பேசிட்டு போயிட்டான், அதனால் அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஷார்ட்டாக வச்சுக்கிறேன். இதில் நடித்த நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்ஸ், இதுக்கு ரிவ்யூ கொடுத்த ரிவ்யூவர்ஸ், செலிபிரிட்டிஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய நன்றி. ஆக்டர் ப்ளஸ் மாஸ்டர் ரியோனனுக்கும் நன்றி. மாளவிகா எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய நன்றி. ஒரு 3 சம்பவத்தை மட்டும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு ப்ரொடியூசர்ஸ் எந்த அளவுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க அப்படின்னா, இந்த என்டையர் படத்தில் அனிமல் சீன் எங்கேயுமே கிடையாது. ஒரே ஒரு இடத்துல ஒரு ஆடு கத்துற சீன் இருக்கும். அந்த ஒரு பர்டிகுலர் ஒரே ஒரு ஆடு கத்துற சீன் தான் இருக்கும். சார் இது இருந்தால் நல்லா இருக்கும் சார், வேணும் சார் அப்படின்னு கேட்டேன். அதோட ப்ராசஸ் பெருசு. அனிமல் போர்டுகிட்ட போய் அதை கண்ட்ரோல் பண்ணி அதுக்கு ஒரு செலவீனமும் ரொம்ப அதிகம். 50,000 அப்படின்ற அளவுக்கு, இன்னும் சொல்ல போனால் இன்னும் ஜாஸ்தி. அது கொஞ்சம் கூட யோசிக்காம, சார் வச்சிடலாம் சார், உங்களுக்கு வேணும்னா வச்சிடலாம் சார் அப்படின்னு சொன்ன ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன்ஸ் விஜய் சார், சக்திவேல் சார், விவேக் சார், மணி பிரதர் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய நன்றி. அப்போ அடிக்கடி விஜய் சார் சார் ஒரு மட்டன் பிரியாணி 50,000 ரூபா கொடுத்து வாங்கின ஒரே ப்ரொடியூசர் நான் தான் சார் அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அது மட்டும் இல்லை, 2வது சம்பவம், ப்ரிவியூ போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அன்னைக்கு, அதாவது 29ஆம் தேதி நைட்டு ஒரு சேஞ்ச் தோணுது, எங்க எல்லாத்துக்குமே தோணுது, அந்த சேஞ்ச் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. என்ன ஒரு இஷ்யூனா, அது கியூப்ல கொடுத்து 180 தியேட்டருக்கும் ஷவர் ஆயிடுச்சு, எல்லா இடத்துக்கும் போயிடுச்சு. இதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணோம்னா ஒரு பிரிண்ட்டுக்கு 15,000 ரூபா செலவு பண்ணோம். கிட்டத்தட்ட 3.25 லட்ச ரூபாய்க்கு மேலே. அது இது ஒரு இத்தினோண்டு சேஞ்சுக்கு தான் 3.5 லட்ச ரூபா சேஞ்சு. நானும் வைக்கமே எல்லாம் போய் கேட்டேன், சார் இந்த ஒரு சேஞ்ச் வேணும் சார், இது இருந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்கும் சார். சார் பண்ணிக்கலாம் சார், நீங்கள் தானே கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கும் ரொம்ப பெரிய மனசோட எனக்கு பண்ணி கொடுத்தீங்க. ரொம்ப 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 நன்றி சார். இட்ஸ் மீன்ஸ் எ லாட். ஒரு படம் அது பேஷனேட்டாக இருந்தால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப பேஷனேட்டாக இருந்தால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். வியாபாரமாக பார்க்காம சினிமாவை நேசிச்சா மட்டும்தான் அதை பண்ண முடியும். அது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இட் ரியலி மீன்ஸ் எ லாட் டு மீ. ரொம்ப ரொம்ப நன்றி சார் இந்த 2 விஷயத்துக்கும். அப்புறம் ஏஜிஎஸ்க்கு மிகப்பெரிய நன்றி. ஏஜிஎஸ்க்கு அவங்க ஏஜிஎஸ் உள்ள வந்தோடனே இதுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைச்சிது, அதுக்காகவே மிகப்பெரிய நன்றி. இன்னொரு மேட்ரு என்னன்னா, என் சொந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற இத்தினோண்டு டவுன் அப்படின்னா ஒட்டஞ்சத்திரம். அங்கே இருக்கிறது ரொம்ப சின்ன தியேட்டர்ஸ் தான். அங்கே ரிலீஸ் ஆகுறதுன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. அதாவது நம்மளது சின்ன படம் எப்படி போய் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் சிந்தன் சார்ட்ட தயங்கிட்டே கேட்டேன், சார் ஒட்டஞ்சத்திரத்தில் ஒரு பிரிண்ட் சார் எங்கள் ஊர் பக்கம்லாம் பார்க்கணுன்னு. பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டஞ்சத்திரத்துலையும் பிரிண்ட் போட்டு எனக்காக அங்கே தியேட்டர்லேயே ஓட்டின ஏஜிஎஸ் குடும்பத்துக்கும் மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மலிவுமலை மணிவண்ணன் சார், உங்களுக்கும் பெரிய நன்றி சார். தேங்க்ஸ். பிரிண்ட் அண்ட் மீடியா இந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்து கபிலன் சார் நான் போனதுலேயும் சொன்ன மாதிரி நான் திரும்பவும் நன்றி சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுலேருந்து படம் ரிலீஸ் ஆகி அன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு வெளியில சொன்னீங்களே சார், ஃபர்ஸ்ட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸோட எனக்கு அன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் சார். சீரியஸ்லி
நீங்கள் கொடுத்த ஹாப்பினஸ் அளவிற்கு அறியது. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் நீங்கள் கொடுத்த ஃபீட்பேக்கும், அதுக்கு மிகப்பெரிய நன்றி. எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, ஒவ்வொரு தடவையும் ப்ரெஷ் ஷோவில் மக்களை மகிழ்ச்சிடணும், வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியாவை மகிழ்ச்சிடணும், அதுக்கேற்ற மாதிரி எழுதணும், அதுக்கேற்ற மாதிரி படம் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. அந்தளவுக்கு நீங்கள் நான் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இட்ஸ் நாட் அன் ஈஸி, இட்ஸ் நாட் அன் ஸ்மால் திங் அட் ஆல். நீங்கள் கொடுத்த அந்த ஆதரவு ரொம்ப பெருசு. இன்னைக்கு வரைக்கும் அது ஓடிட்டு இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வேர்ட் ஆஃப் மவுத்னு சொன்னாங்க. அந்த வேர்ட் ஆஃப் மவுத்தில் முக்கியமான மவுத் உங்களோட மவுத்து தான், உங்களோட எழுத்து தான், உங்களோட பேனா தான். அதுக்கு ரொம்ப பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச் தான். அண்ட் எஸ், ஸோ இவ்வளோ பெரிய வெற்றி இல்லைங்களா? கண்டிப்பாக வந்துட்டு ஃபஸ்ட்டு படத்துலேயே நீங்கள் இவ்வளோ இது பார்க்குறீங்க அப்படின்னா இது சாதாரண விஷயம் இல்லை. அண்ட் இந்த வரிசையில் உங்களை வந்துட்டு இப்படி ஒரு கமெண்ட் வரும் நான் இந்த படத்துக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ஸ்தம்பிச்ச ஏதாவது ஒரு கமெண்ட் இருக்கா? நிறையா இருக்குது. அது முக்கியமாக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல ஆசைப்பட்றேன். ஒரு பெண்ணியம் பேசுகிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ், அவங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க, ரொம்ப நியாயமாக பேசுவாங்க. இன்ஸ்டாகிராமில் அந்த கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து போடுவாங்க இல்லைங்களா? அந்த கிளிப்ஸ் வந்துட்டு நிறைய ஸ்ப்ரெட் ஆச்சு, கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆச்சு. அதை பார்த்துட்டு வந்துட்டு ஒரு 4 பக்கத்துக்கு உண்டான அளவுக்கு என்னை திட்டி அனுப்பிச்சிருக்காங்க, பயங்கரமாக திட்டி அனுப்பிச்சிருக்காங்க. அது எல்லாத்தையுமே பொறுமையாக படிச்சுட்டு, மேம் நீங்கள் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க கிளிப்பு தான் பார்த்தேன், அதுக்கே எனக்கு இவ்வளோ கோவம் வந்துருச்சுன்னா, மேம் நீங்கள் படத்தை பார்த்துட்டீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். இன்னும் நான் பார்க்கல, இதை வேற போய் பார்ப்பாங்களா அப்படின்னாங்க. ப்ளீஸ் எனக்காக நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னேன். சரி ஓகே, பதில் சொன்னதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ, நான் போய் பார்த்துட்டு வரேன்ட்டு 2 நாள் கழிச்சு திருப்பி வந்தாங்க. ஆக்சுவலாக ஐம் வெரி சாரி, நான் தெரியாமல் உங்களை திட்டேன், படத்தில் 2 பக்கமும் தான் பேசியிருக்கீங்க, இது ஒரு நல்ல படம், நானே என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது என்னால் மறக்கவே முடியாது. ஒருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் மாற்றிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு அந்த கமெண்ட் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் படம் சூப்பராக இப்போ போயிட்டுருக்கு. இப்போ அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்ன கையில் வச்சுருக்கீங்க? எழுதிட்டு இருக்கேன், எல்லாத்திட்டையும் பிச் பண்ணிட்டு இருக்கேன். அதான் அடுத்தடுத்து சீக்கிரமாக பண்ணணும் அப்படிங்கிறது தான். ப்ரொடியூசர் இங்கே உட்காந்துருக்காரு, பேசி அப்படியே போயிட்டு வந்தாலும் அப்படின்னு தான். கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி நிறைய படைப்பை நீங்கள் கொடுக்கணும்னு நாங்களும் ரொம்ப ஆசைப்படுறோம். அண்ட் நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச்.